ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஒரு உட்கார ரெசிபி தான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அதே இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை, எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு வெல்லம், இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் நெய். அவ்வளோதாங்க. இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பு கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு வடிதட்டில் தண்ணியை வடி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். பருப்பு பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி ஃபில்டர் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த பருப்பை அதில் கொட்டிக்கலாம். நல்லா அதை வறுத்து விடுங்க, ஒரு வாசனை வர வரைக்கும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த நெய்யோட பருப்பு சேரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நல்லா வாசனை வர்றது பாருங்கள். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா விசில் போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வேகட்டும். பருப்பு வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டு ஒரு இன்னொரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே குக்கரில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு வெல்லம் வச்சுருந்தோம்ல, வெல்லம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி எந்த கிண்ணத்தில் எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். கரையட்டும் நல்லா. வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுபதெல்லாம் வேண்டாம், நல்லா கரைஞ்சா போதும். இப்போ இதை இறக்கி வச்சிடறேன் கீழே. அதே ஸ்டவ்வில் ஒரு நல்லா பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா காயட்டும். அது கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய், நெய், இதிலே கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன், வாசனை இல்லாத எண்ணெய்.
சேர்த்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இந்த 1 கப் ரவையை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. கரிகிராம ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குதுங்க. இந்த ரவையோடைய தேங்காயை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த நெய்யோட ரவையை சேர்த்து வறுக்கும்போது இது நல்லா வாசனையாக இருக்கு. நல்லா வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கப்பில் இருக்கோட ரவை, இதில் வந்து 3 கப்பு தண்ணி, சுடு தண்ணி சேர்த்து ரவையை நல்லா வேக வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, கட்டியும். நல்லா அகலமான பாத்திரம்னா நல்லா இருக்கும் கிண்டுறது. ரவை நல்லா ஊறி வருது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கிறேன். ரொம்ப ஊற்றிடுவாங்க, ஏன்னா அப்புறம் வெள்ளை தண்ணியும் ஊற்றணும். போதும் இந்த பதம். இப்போ நம்ம இந்த ரவையோடய சேர்த்து இதையும் கொட்டி கலந்துடலாம். நல்லா ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணாட்டா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுட்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 4 ஏலக்காவும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் பவுட்ரு போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தட்டிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ மண் இருக்குங்க. இதை நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப்பு ரவை தான் எடுத்து பாருங்க எவ்வளோ வந்துருச்சு. அதுதான் அகலமான பாத்திரம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லா கெட்டியாகி நல்லா வத்தி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக நடக்கும். வாசனையும் நல்லா ஜம்முண்டு. இது பாருங்கள் நல்லா கெட்டியாகி சூப்பரான பதத்துக்கு வந்துருச்சு. நம்மளோட உட்கார ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை அப்படியே நம்ம பரிமாறிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும்
கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.